ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் பிசிஆர் ஆக்ட். அதே மாதிரி பெண்கள் மீது வந்து பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டால் அதுக்கு வந்து பிஎன்எஸ் ஆக்ட். 18 வயசுக்கு உட்பட்ட சிறுமிகள் இல்லைன்னா சிறார்கள் இவர்கள் மீது பாலியல் சீண்டல்கள் ஈடுபட்டாலும் இதுக்கு வந்து போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மிக கடுமையான சட்டங்கள், நல்ல சட்டங்களும் கூட. இந்த சட்டங்களை காலம் மாற மாற மிக தவறுதலாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற பற்றி நீங்கள் வீட்டில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் தோழா கார்த்திக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிஆர் ஆக்ட் அப்படின்றது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிக சிறப்பான சட்டம். இந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சில காலங்களாகவே ரொம்ப தவறுதலாக பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு வந்து இடத்தகராறோ சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், 2 குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். சண்டை போடும்போது சும்மா சாதாரண சண்டையாக தான் இருக்கும், அடித்து மல்லுக்கட்டி உருண்டிருப்பாங்க. உடனே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும். பாதிக்கப்பட்ட நபர் என்ன சொல்லுவார்னா, பாதிக்கப்பட்ட நபரோ இல்லைன்னா அடித்தவரோ என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, இது வந்து என்னை ஜாதியை சொல்லி திட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்துவார். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய ஜாதியை வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து வந்தவன் அப்படின்ற மாதிரி ஒரு பிசிஆர் கேஸை ஃபைல் பண்ண சொல்லுவார். அப்போ போலீஸ் என்ன செய்யுதுன்னா, நிறைய இடத்துல வந்து போலீஸ் சரியாக விசாரணை பண்ணுறாங்க, சில இடத்துல வந்து விசாரணை பண்ணாமலே பிசிஆர் கேஸும் ஃபைல் பண்ணிடுறாங்க. இது மாதிரி வந்து நிறைய பொய் புகார்கள் வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியும். போக்சோவும் இதே மாதிரி தான். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2024ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் காளிப்பட்டி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் கார்த்தி. வயசு 32 ஆகுது இந்த நபருக்கு. இவருடைய தாய்மாமன் பொண்ணு வந்து திடீர்னு வயிறுவலின்னு சொல்லி சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. உடனே சேர்த்த உடனே அந்த பெண்ணுக்கு அங்கே குழந்தை பிறந்துடுது. அப்போ அந்த பெண் வந்து கர்ப்பமுற்றிருக்காள் அப்படின்றதான் அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதை மூடி மறைக்கலான்னு முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே உள்ள இந்த மருத்துவர் வந்து உண்மையிலே அந்த மருத்துவரை பாராட்டணும். அந்த மருத்துவர் வந்து இந்த குழந்தைக்கு 17 வயது ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் குழந்தையை பெற்றெடுத்துட்டான். அப்போ இது வந்து ஏதோ ஒரு பாலியல் துன்புறுத்தலில் இந்த பெண் வந்து ஆளாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில் இருக்கிற காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கிறாங்க. இந்த வழக்கு வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்குனால இதை வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றுறாங்க. மேட்டூர் மகளிர் காவல் நிலையம் இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்போ தான் கார்த்திக்கு இந்த தகவலே தெரியுது. இந்த மாதிரி வந்து தன்னுடைய தாய்மாமோட பொண்ணு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க அப்படின்ற விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. விசாரணைக்கு அழைக்கிறாங்க. இவரும் விசாரணைக்கு போகிறார். போகும்போது என்னென்னா, நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு பெற்றோர் வந்து குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லுது. அந்த சிறுமி இருக்காங்க, அந்த சிறுமி வந்து அந்த பையன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. முறைப்பையன், அந்த முறைப்பையன் தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டை சுமத்துது. அந்த பையன் வந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறான். பெண் வீட்டாரும் அந்த காவல் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆய்வாளரும் அந்த சிறுமியை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. இவர் வந்து கண்டிப்பாக மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஒரு வாக்குவாதம் நடக்குது. இது வந்து விசாரணை முடிவடையலை. உடனே என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி கார்த்தியை அனுப்பிச்சி வச்சுறாங்க. மீண்டும் 2 தினங்களுக்கு அப்புறம் கார்த்தியை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து காவல் நிலையம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் எப்பயும் போல் வீட்டில் சொல்லாமலே காவல் நிலையம் கிளம்பி போயிருக்கார். போகிற வழியிலேயே இவரை வந்து அக்யூஸ்டை கைது பண்ணுற மாதிரி கையை கட்டி வாயை பொத்தி ஜீப்பில் அடித்து ஜீப்பில் ஏற்றி அந்த கிராமத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேயே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இவரை ஏற்றிருக்காங்க. ஏற்றி போய் போக்சோ கேஸில் இவரை கைது பண்ணி இவரை சிறையிலும் அடைச்சிருக்காங்க. உடனே வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. ஆக்சுவலாக போக்சோ கேஸ் அப்படின்னா என்னென்னா, போக்சோக்குனே அதாவது குழந்தைகளுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஈடுபட்டால் இந்த போக்சோ கேஸ் இருக்குது. இந்த போக்சோ கேஸை விசாரிக்கிறதுக்காகவே தனி சிறப்பு நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தனி நீதிமன்றங்கள் இருக்குது. இப்போ பாதிக்கப்பட்ட சிறுமியோ குழந்தைகளோ என்ன செய்யணும், 1 மாதத்துக்குள்ளே அவங்க நேரடி வாக்குமூலம் எடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வழக்கை 1 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும். நல்லா கிடங்க, இந்த வழக்கை வந்து 1 வருஷத்துக்குள்ள முடித்து திருப்பி கொடுக்கணும். இதான் வந்து இந்த போக்சோவோட முக்கியமான அம்சமே. வழக்கு விசாரணைக்கு வருது. கார்த்தி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. கார்த்தி தரப்பு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த பெண் வீட்டார் தரப்பு, அந்த குழந்தையோட பெண் வீட்டார் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க மறுபடியும் சிறுமி வீட்டார் வந்து சொல்கிறாங்க. சிறுமி வாக்குமூலம் கொடுத்துருக்கலையே, அதை வச்சு தான் நடக்குது விசாரணை. அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க கார்த்தி அப்படிங்கிறது, இல்லைங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேங்கய்யா, என்னை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, தவறு இருந்தால் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கிறீங்கய்யா அப்படின்ற மாதிரி நீதிபதிகிட்ட சொல்ல, நீதிபதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க இவரே வந்து சொல்லும்போது, அப்போ லைட்டாக இந்த சோடிக்கப்பட்ட வழக்காக இருக்குமோ அப்படின்னு நீதிபதி சந்தேகப்பட்டு, சரி தம்பி உங்களை சொந்த ஜாமீனில் விடுறேன், நீங்கள் சொந்த ஜாமீனில் நீங்கள் வெளியே போகலாம்,
வெளியே போயிட்டு நீங்கள் வெளியிலேருந்தே இந்த வழக்கை விசாரிக்க நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து கார்த்தி வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறார். இல்லைங்கய்யா, நான் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், எனக்கு அப்பா இல்லை, அம்மாவோட அரவணைப்பிலே வளர்ந்துருக்கேன், அம்மாவோட பாட்டியோட அரவணைப்பிலே வளர்ந்துருக்கேன். கிராமத்தில் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு போக்சோ கேஸையும் கைது பண்ணிங்க, நான் வந்து ஜாமீனில் வெளியே போனால் என்னை குற்றவாளியாக தான் மக்கள் என்னை பார்ப்பாங்க, நான் வந்து முழுமையாக விடுதலை ஆகிட்டு நான் சிறையிலேருந்து வெளியே போகிறேன், நான் சிறையில் இருந்துக்கிட்டே என்ன செய்ய வழக்கு நடத்திக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக நீதிபதி சொல்லியிருக்காரு. நீதிபதியும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வழக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. இப்படி வாய்தா கொஞ்சம் கடந்து போய்கிட்டே காலங்களும் ஓடுது. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டும் வந்துருச்சு. வந்த உடனே டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அந்த சிறுமிக்கு பிறந்த குழந்தைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, 1% கூட தொடர்பு இல்லை அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட்டில் உறுதியாயிடுச்சு. உறுதியான உடனே அவர் நிரபராதி அப்படின்ற தீர்ப்பு அடுத்த வாய்தால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, உடனே அடுத்த வாய்தா வரக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருப்பி பெண் வீட்டார் தரப்பு அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த டிஎன்ஏல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மேலே நம்பிக்கை இல்லை, மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத வாய்தா கோர்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அந்த நீதிபதி உத்தரவு விடுறாரு. இந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க வீடியோவாக பதிவு செய்யணும் அப்படின்றத சொல்கிறார். அப்போ இந்த மறுபடியும் இரண்டாவது முறையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுது, வீடியோவாக பதிவு செய்யப்படுது, பதிவு செய்யப்பட்டு ரிப்போர்ட்டும் வருது. வந்தால் அந்த ரிப்போர்ட்டில் அந்த பிறந்த குழந்தைக்கும் கார்த்திக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றது 100% உறுதியாகுது. அவரும் விடுதலை செய்யப்பட்டார். சரிங்களா? அப்போ அவர் போக்சோ கேஸ்லேருந்து அவருக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இது சோடிக்கப்பட்ட ஒரு போக்சோ கேஸ். சரிங்களா? கார்த்தி தரப்பு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் எங்கள் தாய்மாமாவுக்கும் ஏற்கனவே குடும்ப பிரச்சனை பல ஆண்டுகளாக இருந்துச்சு, இது ஒரு காரணமாக காட்டி என் மேலே வந்து யாரோ செஞ்ச குற்றத்துக்கு என்னை வந்து பலிகடாக ஆக்க பார்த்தாங்க, இதை வந்து என் மேலே தவறாக போடப்பட்ட போக்சோ கேஸுக்கு அவங்க மேலே தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வாதம் பண்ணியிருக்காரு. அடுத்த விசாரணைக்கு இது நடத்திருக்காங்க. அதுக்குள்ளேயே என்ன சொன்னாங்க, இவரை வந்து நிரபராதி, இவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிரபராதி பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது அடுத்த பிரச்சனை நடந்து போகுது. இப்போ அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அவருடைய ஆதங்கத்தை நிறைய எடுத்து வைக்கிறார். அதாவது நான் வந்து கிராமத்தில் இருக்கேன், நான் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யலை, ஆனால் இந்த சமூகம் என்னை டிவி சேனல்லையோ பத்திரிக்கை மீடியாலேயோ போட்டு என்னை கிழிச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகலை, இன்ன வரைக்கும் எனக்கு வேலை இல்லை, இப்போ நான் எங்கேயாவது வேலைக்கு போனாலும் நீ சிறையிலேருந்து வந்தவன் தானே அப்படின்னு எனக்கு வேலை தரக்க மறுக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி யாரும் எனக்கு பொண்ணு கொடுப்பா, எனக்கு வயசு 32 ஆயிடுச்சு அப்படின்ட்டு 1008 குற்றச்சாட்டை சுமத்துறாரு. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்னா இந்த மீடியா தான் காரணம். ஒரு நபர் குற்றம் செஞ்சார் அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போதே நீங்கள் வேகமாக டிவியில் போடணும் கேஸு அப்படின்னு வேகமாக போடணும், நம்ம முதலாக போடணும், நீ ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டாக அப்படின்னு போட்டி போட்டு போகணுன்ற எண்ணத்தை நினைச்சிட்டிங்கன்னா அது உண்மையிலே குற்றவாளியாக கூட தெரியாமல் படத்தை போட்டு பரபரப்பான வீடியோ காமிச்சிருங்க. அவன் இன்றைக்கி வந்து நிரபராதின்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை டிவி வச்சுன்னா பேட்டி எடுத்து வீடியோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா புதிய தலைமுறையும் நியூஸ் 18 டிவி சேனலை தவிர்த்து வேறு யாருமே பேட்டி எடுக்கலை. அப்போ நீங்கள் வந்து குற்றவாளின்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸ்னு போடுறீங்களா, இப்போ அதேமாதிரி நிரபராதி அப்படின்னு வெளியே வந்ததுக்கப்புறம் அதேமாதிரி ஃப்ளாஷ் நியூஸும் போடணும்ல, அதை போட மாட்டேன்றீங்க. அப்போ 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் அவன் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கான். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? தவறாக சொன்ன சிறுமி மேலும் தப்பு. அதே மாதிரி இந்த வழக்கை சரியாக விசாரிக்காமல் அவர் மேலே வழக்கு போட்ட காவல் ஆய்வாளர் மேலும் தப்பு. நான் எல்லாரையும் சொல்லலாம், குறிப்பிட்ட விளக்க விசாரிக்கப்பட்ட இந்த ஆய்வாளர் மேலே தப்பு. சரிங்களா? அதே மாதிரி அந்த பெற்றோர் மீதும் தப்பு. சரியாக விசாரிக்காம பதில் அந்த சிறுமி வந்து தவறாக சொன்னதுக்கு உடந்தையாக இருந்த பெற்றோரும் தப்பு. அதை தவிர்த்து இந்த மீடியாவும் தப்பு. இப்போ ஒருத்தன் தொடர்ந்து பைக் திருடுறான், அவன் மேலே ஏகப்பட்ட நிறைய வழக்கு இருக்குது அப்படின்னா அவனை டிவியில் அவனை வந்து திருடேன் அப்படின்னு காமிங்க. தொடர்ந்து கொலையெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனை வீடியோ எடுத்து காமிங்க. தொடர்ந்து வந்து அவன் வந்து அடிதடி கேஸில் சிக்கிறான், தொடர்ந்து வந்து தண்ணி அடிச்சுட்டு பொதுமக்களை இடைஞ்சல் பண்ணுறான் அப்படின்னா அவனை வீடியோ எடுத்து டிவியில் காமிங்க. இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு போக்சோ கேஸில் சிக்கிட்டான் அப்படின்னா உடனே அவனை டிவி மூஞ்சியெல்லாம் காமிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் நடந்த கண்ணகி நகர் கபடி குழு ராஜி அப்படின்ற ஒரு சம்பவம் அதே மாதிரி தான். இப்போ ராஜி அப்படின்ற அதாவது வந்து கண்ணகி நகர் கபடி குழு அப்படின்னு இப்போ சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு சில பேர் தெரிஞ்சிருக்காது. நான் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். கண்ணகி நகர் அப்படின்றது ஒரு ஸ்லம் ஏரியா. அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கபடி விளாண்டு தன்னுடைய கபடி டீமுக்கு கண்ணகி நகர் அப்படின்னு பேர் வச்சு அந்த டீமை வந்து விளாண்டுருக்காங்க. அதில் ஃபேமஸான பிளேயர் கார்த்திகா. சரிங்களா? இவங்க வந்து நல்லா விளாண்டு ஜெயிச்சு வந்து இந்தியா முழுக்கும் பேசப்பட்டாங்க இந்த கண்ணகி நகர் கபடி குழுவை.
அப்போ இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன செஞ்சாங்கன்னா இந்த குழுவை பாராட்டி கார்த்திகாவுக்கு வந்து பரிசெல்லாம் அறிவிச்சாங்க, வாழ்த்தி. அதே மாதிரி அந்த கண்ணகி நகர் கபடி குழுவுக்கு அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்டேடியம் மாதிரிலாம் கட்டி கொடுத்தாங்க. இதை வளர்ச்சியை பிடிக்காம சில நபர்கள் வந்து அது உண்மையாக பொய்யா கூட தெரியல, உண்மையிலே நடந்ததான் கூட தெரியல. ஆனால் அந்த கோச் இருப்பார் ராஜுன்றவர், அப்போ கண்ணகி நகர் கார்த்தியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து ராஜுன்றவர் தான் காரணம். அப்போ அந்த ராஜியை வந்து எல்லா டிவிலையும் பேட்டி எடுத்தாங்க. அப்போ பிரபலமான ராஜி, அந்த கோச் வந்து ரொம்ப பிரபலமானார். அப்போ அந்த ராஜியை வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கீழே படித்த ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கபடி பிளேயரை வந்து ஒரு தவறுதலாக பாலியல் சீண்டல் ஏற்படுத்தினார் அப்படின்ற மாதிரி அந்த கார்த்திகான்னு சொல்கிறோம் இல்லையா, நல்லா விளாண்ட பிளேயர் கார்த்திகா, அவங்களோட அம்மா வந்து புகார் மனுவை அளிக்கிறாங்க போக்சோ கேஸில். போலீஸும் போக்சோ கேஸை பதிவு பண்ணுது. அவர் குற்றவாளியாக என்னன்னு நிரூபிக்கப்படலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லா மீடியாவும் டிஆர்பி பசிக்காக அவரை போட்டு அந்த கிழிக்கிறீங்க. நீதிபதி சொன்னாரா அவர் உண்மையிலே குற்றவாளின்னு சொல்லி? நீதிபதி சொன்னால் தான் அவர் குற்றவாளி, அது வரைக்கும் அவர் குற்றவாளியே கிடையாது. ஆனால் அவருடைய முகத்தை போட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, பாலியல் சீண்டலாக ஏற்படுத்தினார், தன்னோட கோச்சை தனக்கு கீழே படிக்கக்கூடிய பிள்ளைகளை அப்படி சிண்டல் பண்ணார் அப்படின்னு கேவலப்படுத்துறீங்க. தயவுசெய்து இதெல்லாம் நிறுத்துங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னால் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் மக்கள் சொன்னால் நடக்கும்ல, எல்லாரும் பேச நடக்கும்ல. இந்த பிசிஆர் ஆக்டு, இந்த பிஎன்எஸ் ஆக்டு, இந்த போக்சோ ஆக்டு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தோழா கார்த்திக்.